ஆமா எத்த வாடகை என்ன வந்த உடனே குளுக்குறியா தம்பி எல்லாம் எத்த வாங்கி போடு. ஆமா போட்டு சொல்றேன். உள்ள டவுசர் போட்டுக்கணுங்க. நேம் ப்ளீஸ். எங்க அப்பத்தா வயசுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் தண்ணி ஊத்த போறோம். என்ன மேன் சொல்லுது? தலைக்கு தண்ணி ஊத்த வரீங்களா நீங்க? ஆமா தலைக்கு தண்ணி ஊத்த வரீங்களா? என்ன மேன் சொல்லுது? எங்க அப்பத்தாவுக்கு சாம்பார் அப்பத்தா சொல்லுது. சாம்பார் சோறு தான் போடுவேன். என்னன்னு கேக்குறீங்க? நேம் ப்ளீஸ். நெட் பிரைஸ்னா உன் பேர் கேக்குது மேன். என்னது உன் பேரா? உன் பேர் கேக்குது மேன். என்ன என் பேரை கேக்குறீங்களா? நேம் தர மாட்டேன். வாட் எனக்கு வேணும்ல. நேம் ப்ளீஸ். என் பேர் எஸ்கே போதகுரு. ஓ ஓச்கலை போதகுரு. ஆமாடா நான் எஸ்கே போதகுரு. இவர் மன்மோகன் சிங் மருமையன். நீ ஒரு மொட்டு நாய், நான் ஒரு மொன்ன நாய். ரெண்டு நாய் பெருகிட்டு நாய்க போ முண்ட ஊழமுக்கு முண்ட போ. என்ன மேன் சொல்லுது? உங்களை புகழ்ந்து பேசுது. ஓஹோ என்ன பொழுது? புகழுது. ஓகே மேன். ஓகே 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 ஓ எஸ் 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 ஓயாமி கொடுக்காதா நரம்பு தளிச்சு வந்துரும்டா. தடை வேற பாக்குறேன். ஓகே மேன். தடவி பார்க்குறேன்னா உள்ள அனுமதி டெஸ்ட் பண்ணுது மேன் உனக்கு. அங்க டெஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் இறக்கி டெஸ்ட் பண்ணு. ஓகே மேன். ஓகே மேன் சார் சார் தங்களுக்கு எதுவும் லெட்டர் வந்துக்குது மேன். ஓ திரேவர்களே, எட்டயபுரம் எட்டப்படம் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்துள்ளது. வாட் இஸ் தி மேட்டர்? எட்டப்படம் வந்து அட்டப்படம் அட்டப்பன் அட்டப்பனா எட்டப்பன் எட்டு அப்பன் எல்லாத்துக்கும் ஒட்டப்ப அவருக்கு எட்டப்பனாக்க எட்டப்பன் எட்டப்பா நல்ல நொட்டுனப்பா. குட்டி வார்த்தை கொடுத்துருக்காங்க. எட்டப்பன் வந்து கடிதம் வந்துள்ளது. லெட்டர் லெட்டர் கம் ஆன் உள்ள வச்சிருக்குது. இது அவசரப்படாத எடுக்கிறேன்டா. தலைக்க இருங்க தலை தலை இந்த பனிக்கிழக்கு சுருண்டு போய் கிடக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப சிரமமா இருக்கு. வாட் இஸ் தி மேட்டர்? ஒரு உதவி பண்ணுவீங்களா? வாட் ஒரு தடவை உருவி பாருங்க ரேசா கொஞ்சம். ஓகே ஓகே. என்ன மோப்ப எடுக்கிறியா? கருவாடு வாட வருது. அதானே. என்னடா உள்ள வெடிகுண்டா வச்சிருக்கேன்? சாக்கடை வச்சு விசார் பாக்குறேன். என்ன கை இப்படி நடுக்கும் கொடுக்குது? வேலைப்பாடு சரியில்லை ஓடல. இந்த கை வேலையா பாக்குறேன். என்னடா வில்லாவரத்துல கட்டை கூட சேரலாம். என்னடா ஏப்பா என்ன உள்ள நட்டுவாக்கலியா இருக்கு? என்ன வெறுநாய் பீதுன்ற மாதிரி இருக்கீங்க? மேட்டர் மட்டனா? என்ன மட்டன் சாம்பார் சோறு திட்டு விட்டுமா. சாம்பார் சோறு தின்னுட்டு மட்டன்ற மேட்டர் மேன். ஓகே நோ அட என்னடா எடுக்க விடுறா நிறா? டேஞ்சர் மேட்டர் மேன். எர்த்தடிச்ச நாய் மாதிரி. எர்த்தடிச்ச நாய் மாதிரி இல்ல. என்ன நம்மளும் பயமாக்குறியா? நம்மள படிக்க சொல்றானே. நம்மளுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. மச்சான் உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ஆமா உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்க தெரியுமா? எனக்கு படிக்க தெரியாது. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியும். தமிழ் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சமாளிக்க வேண்டும். அதுக்கு தான் போத வர வேணுங்க. ஆமா சமாளிப்போம். அடிச்சுடுவோம் மச்சான். இன்னொன்னு என்ன சொல்றது தப்பு. சிரிச்சிட்டே பேசினா தான் நம்புவாப்ல. ஆமா கொஞ்சம் பேசினா கண்டுபிடிச்சு அடிச்சு நோங்க எடுத்து விடுவாப்ல. வேணா சிரிச்சுக்கிட்டே அட நொக்க மக்கா, அட நொக்க காலிஃப்ளவர், நொப்பட்ட முட்டைக்கோசு, நொம்மாய் பீன்ஸ், ஒரு அப்படி அவளை இருக்கு. என்னையா சொல்ற? முறைக்கிறானே, இதை தெரிஞ்சு வச்சோடே. சிரிச்சுக்கிட்டே சரி சமாளிப்போம், இன்னொன்னு சமாளிப்போம். வாட் இஸ் மேட்டர்? அஜா ஹஜா மஜா ஹஜா ஹஜா மஜா ஹஜா ஹஜா அலுமா டோலுமா வசந்தகுமார் பிடிச்சோ. எப்படி மேன் முத்துவேலு? எப்படி முத்துவேலு நோக்கா சமந்தடி எப்படி சக்கரவள்ளி ஏன் கலங்கே ஊதா கலருப்பன் முத்துவேலு நீ உள்ள அசந்தா ஓ வாயில வப்பேன். கோழி எருவு கொட்டுது அடங்கொம்மாலே அடங்கொக்காலே அடநொய்யாலே சொல்றியா? வசந்தகுமார் ஒரு தடவை என்ன மேன்? சொல்லுது மேன். ஒரு தடவை pretty nonsense. What is the matter man? துரோணி கும்பிடுக்கு சொந்தமான 136 பட்டு நெற்களம் கொள்ளை. 136 பட்டு நெற்களம் கொள்ளை. மிஸ்டர் வேலாண்டி கருப்பணன் பாண்டியன் 3 members murder. இப்படி கேட்டா ஒரு எட்டப்பன்
படிக்கு எட்டாபுரம் எட்டப்பன் ஓ எஸ் மேன் சொல் சார். ஓ எஸ் இந்த கட்ட பொம்மனுக்கு நாட்கள் ராஜ்யம் அதே போதும் மேன். ஓகே ஓகே எப்படியும் கட்ட பொம்மனையும் அவன் ஆட்களையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். உடனே கை செய்ய மேன். ஓகே ஓகே கை செய்ய மேன். உடனே புறப்படுது. கூப்பிடு மேன். பாடாவா ஒன்னே கொல்லாம நான் போக மாட்டேன்டா. ராணியமா உள்ள ராணியமா உள்ள நாளையிலே சொல் ஆனப்ப பேசுகிறான் கட்ட ஓ எஸ் கட்ட பொம்மன் எஸ் ஷாட் கட்ட பொம்மன் ஓ எஸ் ராணியம்மா உள்ள நாளையிலே 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 ஓ எஸ் சொல் சார். ராணியம்மா உள்ள நாளையிலே ஆணவம் பேசுகிறான் கட்ட பொம்மன் ஓ எஸ் கட்ட பொம்மன் ஷாட் கட்ட பொம்மன் பிறங்கி கொண்டுள்ள இறங்கி கொண்டுள்ள பிறங்கி கொண்டுள்ள நாளையிலே சொல் சார். வேதங்கள் பேசுகிறான் ஊமத்துறை எஸ் ஷாட் கட்ட பொம்மன் ஓ எஸ் ஊமத்துறை பிறங்கி கொண்டுள்ள நாளையிலே விளைகளும் செய்கிறான் ஊமத்துறை 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 கட்டப்பமனை நான் ஓ எஸ் கட்டப்பமனை நான் பிடிக்கோ விட்டான் எஸ் ஷாட் கட்டப்பமனை நான் பிடிக்கோ விட்டான் சொல் சார். காலாதுரை கிட்டும் இக்கல்லமா 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 சொல் சார். கட்டபொம்மனை கிழிக்காவிட்டான் ஆலந்துறையில் இக்கலாமா 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 ஊமத்துறையை நான் ஊமத்துறையை நான் ஊமத்துறையை நான் போபிக்கோ விட்டான் உயர்ந்த சம்பளம் பக்கல்லமா 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 சொல் சார். எஸ் ஷாட் துறையை நான் அடங்காவிட்டான் உயர்ந்த சம்பளம் வாங்கலாமா. அவட்டு பிறங்கி அவட்டு பிறங்கி அவட்டு பிறங்கி ஆயிரமாம் அவட்டு பிறங்கி ஆயிரமாம் சொல் சார். அவட்டு பிறங்கி ஆயிரமாம் சொல் சார். அவட்டு பிறங்கி ஆயிரமாம் அம்மா என்றோரே பிறகியாம் அற்புத என்றோரே பிறகியாம் சொல் சார். தூங்கல் என்றோரே பிறகியாம் சொல் சார். தூங்கல் என்றோரே பிறகியாம் அன்னைக்கு பாறைகள் பிடிக்கிடாமாம் அங்குதான் என்றோரே பிறகியாம் சொல் சார். அழுகு பாறையை ஒரு தேடுமாம் ஆங்கிலம் என்றோரே பிறகியாம் சிறப்ப. நம்ம படை குயிக் வேகம் போகுது. ஓகே மேன். ஓகே எமன் சொல் சார். கிஷோர் உலகத்திலேயே உலகத்திலே வல்லரசு நாடான ஓகே அமெரிக்கா அமெரிக்கா லண்டன் லண்டன் ஜப்பான் ஜப்பான் இத்தாலி இத்தாலி அனைத்துல அஞ்சு மேன். ஓகே ஓகே ஆனால் அந்த ஓய் ஓய் நானும் செஞ்ச என்ன போட்டு அடிக்கல அங்க நோக்க புரிஞ்சிட்டு போயிட்டாரு என்னைய போட்டு அடிக்க வர அங்க நொட்ட முடியல கட்டப்ப முகமத்துறியா உடனே அவன் டவுசர் கழிச்சு அங்க போனோம் டவுசர் கழிச்சு வாங்கிட்டு ஓகே மேன். தென்னகத்தில் சிறந்தவர் கட்டபொம்மன். ஓகே கட்டபொம்மன் எப்படி இருக்கும் ஓகே ஏர்ம பயிர் செய்யணும். ஓகே ஓகே தங்கள் சொல்லுது செய்யுது. ஓகே நீங்க முன்னாடி சொல்லுங்க நான் பின்னாடி செய்யறேன். ஓகே மேன். அவர் எப்படி சொன்னாலும் சொல்லணும். அவர் எப்படி சொல்றாரோ அவர் வாயில சொன்னா நான் வாயில சொல்லுவேன். வாயில நீங்க செய்யணும். ஆமா அவர் கையில செய்ய சொன்னா கையில நான் செஞ்சு காட்டணுமா நானா செஞ்சுக்கிறேன். ஆமா மேல் ஒழிக்காம. ஆமா ஓகே மேன். ஓகே ஸ்டடி மேன். எஸ் சார். செடியா என்ன செடி சிமிழ்தலை மாதிரி செடின்றியா? ஏப்பா சுழுக்கு எடுக்கிறானா? ஏய் பொண்ணு பார்க்க போ. பொண்ணு புரோக்கரா? என்ன அளவு எடுக்கிறியா போல சட்டைக்கு? என்னடா செய்யற? நாற்பது அடி அடிச்சாலும் தண்ணி வராதா? அங்க அங்கங்க பிடிக்கிற லைட்டா உள்ள திருகாணி அதை லைட்டா உள்ள திருகாணி ஒன்று வச்சிருக்காங்க. டெஸ்ட் பண்ணுங்க மேன். ஓகே ஓகே மேன். ஸ்டடி மேன். எஸ் சார். செடியா ஸ்டடி. ஸ்டடி ஓகே. என்ன திணறு என் குட்டி நாய் மாதிரி
மாடி செனைக்கு தெரியுது. எடாயா என்னடா முக்குற? சாணி ஓடாதுமா. சாணி ஒரு பிள்ளை பக்கம் போறேன் போல. ஓகே மேன். ஓகே ஓகே. ஸ்டடி மேன். எஸ் சார். ஓகே மேன். ஓகே. அட்டென்ஷன். என்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க? இந்நேரம் போய் அட்வான்ஸ் கேட்டால் நான் கிட்ட போவேன் பேப்பல. நீங்களா அட்வான்ஸ் கொடுத்தீங்க? எங்க அண்ணன் அழகுராஜன் என்னடா 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்கடா. நோ அட்வான்ஸ் மேன். அட்டென்ஷன் ப்ளீஸ். ஓகே ஓகே. அட்டென்ஷன். காலை உதற சொல்றீங்களா? அட்டென்ஷன். சூப்பர்யா. ஸ்டோரிஸ். ஸ்டாண்டர்டிஸ். அட்டென்ஷன். அட்டென்ஷன். ஸ்டோரிஸ். ஸ்டாண்டர்டிஸ். அட்டென்ஷன். அட்டென்ஷன். ஸ்டோரிஸ். ஸ்டாண்டர்டிஸ். என்ன மேன் சொல்லுது? உள்ள ஜான் என்ன? ஏமன் சொல் சார். துரையவர்களே அவர் கோவப்பட்டாரு. ஏன் பட்டால மேன்? கமான் மேன், கமான். நோ மேன், உனக்கு கூட்டி கொடுக்குது. நோ மேன், உனக்கு சேலரி கூட்டி கொடுக்குது மேன். சேலரி கூட்டி கொடுக்குது மேன். கமான் மேன், உன் போன்ற பட்டாங்க இப்போ தேரல மேன். கமான், நீ வரவில்லை சுட்டு பிழைத்து விடு மேன். சம் என்ன மேன் செய்தோ? நீ வரவில்லை சுட்டு பிழைத்து மேன். 1 ரூபாய் கொடுத்தால் 1000 பட்டாளங்கள் செய்யும் தமிழ்நாட்டில். உன் போன்ற பட்டாளங்கள் தேரல் மேன். சமுத்திரத்தில் கொண்டு போட்டால் தண்ணியும் பொறுக்கசப்பட்டிடும். கமான் கமான். கமான் மேன், கமான் கமான். என்ன மேன் சொல்றது? உன் போன்ற பட்டாளம் இருக்காது மேன். கமான் மேன், உனக்கு ரிவார்டு கொடுக்குது மேன், ரிவார்டு கொடுக்குது. கமான் கமான். என்ன பாக்குறியா மாமா? நாய் மோப்பம் பிடிக்குது. என்ன சொல்லு? என்ன நாய் மோப்பம்? என்னடா சொல்ற? எங்களை கத்தி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஓகே. என்ன வாட்டி உட்காந்து சொல்லுது? உங்களை புகழ்ந்து பேசுது. உட்காலி மேன். வெக்காளி அம்மனை வேண்டுதல் பொழுது கட்டபொம்மன் பிடிக்கப்படுது. ஓகே மேன், ஓகே மேன். ஓகே ஓகே. என்ன சார்? ஓ எஸ். புறப்படுது மேன். புறப்படுது. ஓகே. என்ன சார்? ஓகே. அட்டென்ஷன். ஓகே. என்ன உள்ள மாதிரி இல்லையா? ரிவிஷன் டெஸ்ட் பண்ணு மேன். அட்டென்ஷன். ரிவிஷன் டெஸ்ட். அட்டென்ஷன். அட்டென்ஷன். ஸ்டடிஸ். ஸ்டடிஸ். அட்டென்ஷன். அட்டென்ஷன். ரைட் ஹேண்ட். இந்த எத்தனை ரைட் கண்ணே லாவணியான போட்டுருக்காரு. ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட். அபௌட் ஹேண்ட். நான் எப்படா விட்டேன்? நானே தண்ணி சின்ன விட்டு நிக்க முடியாம கிடக்குறேன். அபௌட் ஹேண்ட். நீ எப்ப ஆள கொடுத்திருந்த? நோ மேன். ஓகே. அபௌட் ஹேண்ட் ப்ளீஸ். அபௌட் ஹேண்ட். ஓகே மேன். ஓகே. எஸ் சார். ஓ எஸ். வரப்போகுது. ஓகே மேன். சிட் டவுன். என்ன விடுற மாதிரி இல்லையா? சிட் டவுன் ப்ளீஸ். இன்னைக்கு தாய கலர். ஸ்டாண்ட். சிட். அப்பா கொஞ்சம் அடப்பு இருக்கும் போல. ஸ்டாண்ட். ஓகே. ஒன்ஸ் மோர் சிட் டவுன் ப்ளீஸ். புடுங்கிருச்சுடா. வாட் ஸ்மைல்? அதே கப்பா நம்ம குண்டில வேற சந்தனமா வரும்பா. ஜெயலே இதுல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் இந்த நேரம் கேக்குது? அந்த 4 பேர் எதுக்கு வந்திருக்காங்க? இசை கருவிகள். அது ஹார்மோனியம், அது ஒரு இசை.
மேன். அப்புறம் வேணுக்குள்ள போயிடும். அதான் ஹார்மோனிய பெட்டி. ஓகே மேன், ஓகே. ஒவ்வொரு பெட்டி 4 5:30 போயிடும். அந்த பெட்டி என்ன பெட்டினாலும் 5:30 பெட்டின்னுவாங்க. அது மிருதங்கம், அது ஒரு இசை. எப்படிங்க இசை? பியூட்டிஃபுல். எங்க தமிழர் இசை அழகான இசை. அது ஆல் ரவுண்ட், அது ஒரு இசை. அது தாளம், அது ஒரு இசை. இந்த சை சப்பு, சை எனக்கு சப்பு உங்களுக்கு. சப்புது மேன். யாருக்கு தராம சப்பிட்டு போங்க. ஓகே மேன். ஓகே ஓகே. புறப்படும் மேன். புறப்படுது. ஓகே. புறப்படும். ஓகே. அங்கே வாருங்கள் வாருங்கள் பட்டலங்கள் வரிசையாக மிக பிறகு பள்ளிக்கிடத்தில் பொம்மையில் அந்த பட்டல குறிச்சை பிடித்து கட்டபொம்மன் தேடி வருகிறேன் கலந்துரை கட்டபொம்மனை கருவறுக்க கலந்துரை என்னும் பெயரிட்டேன் செம்மையை விட்டு தங்கினது சென்னை துறையினை பிடித்தேன் சென்னை பகுதியில் திருச்சி நகரினை பிடித்தேன் திருச்சி நகரம் தங்கினது சென்னை கலையினை பிடித்தேன் திண்ணை கலையும் தங்கினது தனிய பகுதி பட்டாளங்க வருக வருக பட்டாளங்கள் வரிசையாக வகை பிறகு Amateur sir. Yes, sir. Come on man. What? Come on, come on. What? Come on. ஏய் சொல்றா. Come on. என்ன கமா? என்ன நொங்கு மாதிரி எனக்கு? Come on man. கோழி சென்னையான பார்க்கறான். What? முட்டர் கடை பார்க்கறான். இது என்ன man குட்டி குட்டி கோல் தெரியுது? மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஓ மீனாட்சி. மீனாட்சி நொப்பட்டாட போய் குறா. முழுக்கு மெல்லட்டு. வாயில கலந்து. லேடிஸ் கார்டு. ஓ லேடி கார்டு. பொம்பளை தெய்வம், பெண் தெய்வம். அம்மா. என்ன பிச்சை எடுக்க போறானா? அம்மா. ஆள் இல்லப்பா, கதை வளைச்சு கிடக்கு. ஓ மீனாட்சி. அம்மா. அடுத்த தெரு ஆளுப்பா, நாளைக்கு வாங்க. மீனாட்சி அம்மன். அம்மா. அம்மாவா? என்ன அம்மாவிலே தெரியா? அம்மா. ஓ லேடி கார்டு. லேடிஸ் கார்டு. ஓ கெட்ட வரம் தரும். கெட்ட வரம் இல்லைங்க, கேட்ட வரம் தரும். ஓகே மேன். அப்படின்ற பாஜசி வெட்டியா தோக்கிட்டு ப்ளோஸ் கட்டி விடுங்க. ஓகே ஓகே. ப்ளோஸ் கட்டி விடுது. ஹலோ யார் மேன்? மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் பூசாரி. வாடா வீணா போடா. ஏய் வாடா வீணா போடா. நல்ல மரியாதை. வாடா வீணா போடாதே. வாடா வீணா போனவளே வாடா. ஹலோ நாங்க ரெண்டு துறை மாதிரி வந்துக்கிறோம் மேன். வாசிக்க வா. ஏய் அம்பி, என்ன மேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? கட்டபொம்மனை கைது செய்ய வந்துள்ளோம் மேன். அரே அம்பி, சொல்லு மேன். இப்போது ஆலயத்தை அடைச்சிட்டு அடைச்சிட்டு. அதனால சரி நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி சரி 2 பேரும் நல்ல ஆளா இருக்கீங்க. சரி 2 பேரும் நல்லா ரூம் போட்டுட்டு ஒரு தடவை நீ செஞ்சு காட்டி அது மாதிரி. அடே ரூம் போட்டு தங்கிட்டு சரி காலையில வாங்க. காலையில் வரவா? என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கியா? வேணுமா? தெரியலை. சொல்லு மேன். ஏய் அம்பி, சொல்லு மேன். பாதுகாப்புல வைக்கிறா. எவ்வளோ மேன் வேணே? 145. 100 கரெக்டாக கேட்குறான் பாருங்க. இவன் பூசாரி இல்லைங்க. வாங்கடா கதை கொடு. முதல் வாங்கின காசு கொடுறா 150. நான் கொடுத்தது நீ விடுறேன். இல்லை இந்த மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் திருமணி பூசாரி வால் பிளாக் பட்டு உண்டியல் போடுது. குண்டியில் போடுதா? அவர் சொன்னதை வந்து போடுங்க. என்ன மேன் சொல்லுது? உண்டியல் ஓட்டையில் போடுது. என்ன மேன் உங்கள் நாட்டு சாமி ஆட்டு கேட்குதோ, மாட்டு கேட்குதோ, மனிதன் மண்டை மயிரை கேட்குதோ? என்ன மேன் சொல்லுது? உண்டியல் தச்சனை கேட்குது. நோ நோ மேன், நம்ம நாட்டில் வச்சது இல்லை மேன். எங்கள் லண்டன் மாநில மேன் ஒரே ஒரு காடு ஏசு கிறிஸ்துதான் வேண்டும். ஒன்றே காடு ஒருவனை தேவன். இங்க அவங்க வந்தாக்க தச்சனை போடணும். நீ வைக்குது மேன். பாரு மேன். அரே அம்பி, கொடுத்தாச்சு மேன். நல்லா கேட்டுக்கோ. சொல்லு மேன். ஓம் சுப்ராப்ராம்த்ராய நமஹ. சூப்பர் பூசாரியா. கணபதியாயத்ராய நமஹ. மாசம் 5000 கூட கொடுக்கலாம். ஓம் ருத்ரமாயத்ராய நமஹ. சூப்பரியா. ஓம் சிவபெருமாயத்ராய நமஹ. ஆஹா ஓம் கணபதியாய நமஹ. என்ன அங்கனுக்குள்ளே தெரியா? கற்பண சுவாமியாக நமஹ. ஆஹா ஓம் ஐயனாரத்ராய நமஹ. ஆஹா ஓதவுலோஹ நமஹ. வாடா. ஓம் ராக்கு முத்துராக்கு. ஆஹா ஓம் ராக்கடிய தூக்கு. சரி எப்படி சரி உங்க வாயை திறக்க விடு. உன் தங்கச்சி கொடு. போட சேப்பு போடுறேன். வெற்றி மிக வெற்றி. இன்றோடு கட்டபொம்மன் ஒளிந்தான். என்ன பூமன்? சிவப்பு பொங்கல். ரெட் ஃப்ளவர்ஸ் டே.
உன்னோட சேர்ந்து நானும் சாப்பிடணும்டா நொக்கால ஓலி. ரெட் ஃப்ளவர் டேஞ்சர் மேன். நம்ம ரெண்டு வச்சு ஒன்னே கால் குழியில புதைக்க போறாங்கடா. டேஞ்சர். ஒன்னே கால் குழியாம்டா. ஒரு குழி உனக்கு காக்குழி எனக்கு மாமுடா பேப்பட. எந்த குழியில புதைச்சாலும் பரவாயில்ல, அந்த குழியை பார்க்காம சாக மாட்டேன்டா. ஏற்பாடு பண்ணி விட நீ நான் வாங்க. நமக்கு சிகப்பு பூவுமே வந்ததினால் சென்னை திரும்பியே போக மாட்டோம் சொல் சார். சிவப்பு பூவுமே வந்ததினால் சென்னை திரும்பினா போக மாட்டோம். ஆகாத பூவுமே நமக்கு ஆகாத பூவுமே வந்ததினால் ஆங்கில நாட்டுக்கு செல்ல மாட்டோம் சொல் சார். நமக்கு ஆகாத பூவுமே வந்ததினால் ஆங்கில நாட்டுக்கு நாம் போக மாட்டோம். இருக்கின்றான் கடற்கரையில் காதிகள் அங்கிதே என்ன செய்வேன் சொல் சார். நினைக்கும் போது கண்டபொம்மனை நினைக்கும் போது காதிகள் அங்குதடா மட்டளங்கள். உமையிருக்கின்றான் தச்சனையில் உள்ளம் துடிக்கிறே என்ன செய்வேன் சொல் சார். உமத்துறையை நான் நினைக்கும் போது உள்ள பகருதே என்ன செய்வேன். பகதூர் வெள்ளையை நினைக்கும் போதே பதை பதைக்கிறே என்ன செய்வேன் சொல் சார். பகதூர் வெள்ளையை நினைக்கும் போது மட்டளங்கங்குதே என்ன செய்வேன். அருக்கிருந்தாலும் ஆறிருந்தாலும் அருக்கிருந்தாலும் சபுதன சொல் சார். உருக்கிருந்தாலும் சபுதன ஆறிருந்தாலும் சபுதன சொல் சார். உருக்கிருந்தாலும் சபுதாண்டா அருக்கிருந்தாலும் சபுதனா உருக்கிருந்தாலும் சபுதனா அருக்கிருந்தாலும் சபுதனா உருக்கிருந்தாலும் சபுதனா சார். புலவரசை கண்டு ஒரு புலவன் ஓகே. நீ சண்டை செத்து விட்டால் செத்து விட்டால்? உன் மனைவி துறை பார்க்குதுவன். என் பொண்டாட்டி நீங்க பார்த்துக்கிறீங்களா? நான் பொண்டாட்டியே கட்டலையாடா. சரி, ஒருவேளை நான் பொழைச்சிக்கிட்டு நீ செத்து பண்ண உன் பொண்டாட்டி நான் பார்க்கறதா? என்னமே சொல்லுது? நான் மொட்டு கட்டட பேப்பல. ஏமே சொல் சார். நானும் என் பட்டாள மேன். ஓகே ஓகே. நீ சண்டையில் செத்து விட்டால் உன் மனைவிக்கு ஓகே மாத பென்ஷன் பண்ண கொடுத்துருவேன். பென்ஷன் ரெண்டு பேரும் இது கிக்கி அடிப்போம். பென்ஷன் பென்ஷன் வாயில அடிச்சு விட்டுரு. ஓவாய் நச்சரிச்சு பாரு மரியா. ஓகே மேன். எட்டப்பன் ஹலோ தங்கள் 6 நிமிஷம் சதிக்க மேன். உள்ள யாருக்கு பார்க்குது? பிரபல மேன். ஓகே. அங்கே வருங்கள் புட்டலங்கள் வரிசையாக பிறகு திருமதுரையை தக்கனத்தை நகரிடம் பிடித்தோம். பெரிது நகர் வந்து விட்டோம். வேகமா வர்றீங்க பட்டாளங்க. பெரிது நகரும் தங்கிடத்தை சத்துரையும் பிடித்தோம். சத்துரையும் தங்கிடத்தை கோயில் பட்டிகை பிடித்தோம். கோயில் பட்டிகை தங்கிடத்தை கெட்டையாபுரத்தை கண்டுவிட்டோம். கெட்டையாபுரம் வந்து விட்டோம். இம்மம்மா வர்றீங்க பட்டாளங்க. வர்றீங்க பட்டாளங்கள் வரிசையாக பிறகு மேட்சா சார். ரேட்டாவது மேன். ஓகே. அட்டவர் ஜமீன்கார் பாதவன். ஓ எஸ். ஹலோ யார் மேன்? எட்டவர் ஜமீன். ஹலோ மகடே மகடே பிடிச்சு. மாட்டே கொஞ்சம் மாட்டுக்கடவே நாமோ மாட்ட கொஞ்சம் மாட்டுக்கடா கட்டுமணி புத்திருக்க காவல்கார பார்த்திருக்க அந்த மட்டும் மயில கால தோட்டமே பட்டுதடா மாட்டுக்கடவே லாபம் மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா. கொட்டச்சவர் வல்ல வெளி இருக்க குத்துங்கய வல்ல உள்ளம் இருக்க கொட்டச்சவர் வல்ல வெளி இருக்க குத்துங்கய வல்ல
முள்ளும் இருக்கு பட்டக்கரையில் கம்பம் இருக்கு சுழற்சி அடிச்சு மாட்டுக்கரவே லாபம் மாட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா எட்டயபுரம் தலையாரி நான் தான். இன்று தினம் வெள்ளையர்கள் வருவதாக எட்டமரா சொல்லிவிட்டு குற்றாலம் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாம் செய்து வைத்திருக்கிறேன். இங்கு வருவதாக சொல்லிவிட்டு இன்னும் ஒருவரையும் காணவில்லை. எதிர்க்கும் எதிர்பார்ப்போம். யார் மணி? Who are you, man? What is your name? வரி யார் அது? நீ யார் மேன்? ஆள் ரொம்ப புல்டாக்கா இருக்காரு. உன்னைய கட்டணும் புல்டாக்கு. ஐயா வணக்கம். பெரிய துறையா? நீ யாரா? வணக்கம் சொன்னது போது நீ யாரா? நான் எட்டயபுரம் தலையாரி. உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே. சரி. நீ தானே மடப்புறம் காலி கோயில்ல ஆட்டு தலை வட்டவன்? ஆமா ஆமா ஆமா. அங்க இல்லைங்க ஐயா. நீங்க யாரு? 12 தேசங்கள் பிடித்து 13வது தேசமாக பாண்டியை பிடிக்க வந்திருக்கு. எமா காலம் தூரம் வந்துட்டார் மேன். வேற என்ன புடுங்கினாரா வந்து கொடுத்து போறீங்க? சரி நீ கூட பிடிக்கிட்டு போப்பா வாப்பா. அருமை அண்ணன் மூக்காயி விகே சக்திவேல் இறைவா எம்கேஆர் முழங்கும் கிராமிய தெம்பாங்கு பல்சுவை கலை நிகழ்ச்சி சார்பாக எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்படுத்தினர். அருமை உள்ளங்களுக்கு என்ன சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நான்டாலும் மடப்புறம் காலிவில் தலைவாட்டுறேன். சரி வாப்பு நீங்க 12 தேசத்தை பிடிச்சி 13வதாக பாஞ்சியை பிடிச்சி வந்திருக்கும் எம்மகாலு. ஓகே ஓகே. வாப்பு யாரை பிடிக்க வந்திருக்கீங்க? யார கட்டப்பொம்மன் மூமத்திரை பிடிக்க வந்திருக்கீங்க. எல்லாம் பாத்துக்கங்கய்யா. ஆனா இவரெல்லாம் கட்டப்பொம்மை தூக்கி போட்டு அமுக்குனா திமிர முடியாது. ஆனா அவங்க வீட்டுக்கிட்ட கிடக்கிற நாய்கிட்டே கூட உன்னால தூக்கிட்டு வர முடியாது. நீ எல்லாம் கட்டப்பொம்மை பிடிக்க வந்திருக்கு. போக முட்டாடு போ. நீ யாரா முத? நீ யாரு? நானு. நீ யாருங்க? நான் தான் சொல்லல எட்டயபுரம் எட்டப்பண்ணு. உங்க எட்டப்பன் தலையாரி. தலையாரி. உங்க எட்டப்பனுக்கும் கட்டப்பொம்மனுக்கும் ஏற்கனவே பகை. சரி. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிற மாட்டாங்க. சரி. நீ கட்டப்பொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. சரி நான் கேக்குறேன். நீ எந்த நாட்டுக்காரன்? நான் தமிழ்நாட்டுக்காரன். எந்த நாட்டுக்காரன்? தமிழ்நாட்டுக்காரன். தமிழ்நாட்டுக்காரன். நான் எந்த நாட்டுக்காரன்? நீ எந்த நாட்டுக்காரன்? தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழ்நாட்டுக்காரன். சரி. நான் காட்டி கொடுக்குறேன். சரி. நீ? நான் வந்து எங்க துறைக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்டா. கூட்டி கொடுக்க வந்திருக்க. கூட்டி கொடுக்கறது ஓம் பொழப்புடா. நீ கூட்டி கொடுக்கறது ஓம் பொழப்பு. டேய் டேய். ஆனா சத்தியமா சொல்றேன். ரெண்டு பேருமே நம்ம அந்த நாட்டுக்கு கேடு செஞ்சிருக்கோம். சரி சரி. 2 பேருமே இருக்க கூடாது. சரி. பேசாம நீ 2 பேருமே என்ன செய்யற? நீ போய் கை கட்டு போய் மரத்தை தூக்கு போட்டு தொங்கிரு. சரி. உன் காலை பிடிச்சி நான் தொங்கிடுறேன். 2 பேருமே மாமாக்காரனா? இல்ல இல்ல நான் தொங்காம இவர் என் காலை பிடிச்சி தொங்குறாரா? நான் சொல்றேன் நீ காலை பிடிச்சி தொங்காத. சரி. நான் மேல தொங்குயில என் காலை பிடிச்சி தொங்காத. சரி. இந்த என் கோலை பிடிச்சி தொங்கு. போடலே என்னடா கேக்குறியா? நீ யாரு கேக்குற? ஏய் ஓடி ஊர் அங்கிட்டு இருக்கு சொல்லு. சாயடி போலாம். Who are you? என்ன உவாய் என்று கிடைக்கும். ஏய் நீ யாரு கேக்குறடா? என்ன எட்டயபுரம் தலையாரி. ஓ எட்டயபுரம் தலையாரி. தலை நாடு வந்து சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டு போ. மேன் தலையாரி. எங்க துறைக்கு ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் தெரியாது. சரி. நீ வாட்டுக்கு நோட் பண்ண கூட வை. நான் நோட் அமௌண்ட் வைறேன். அவங்க அப்பா ஆத்தாட்ட போய் நான் அடி வாங்குறேன். நம்பர் 1 உருத்தவனே. யார் இவனா? நீதான்டா. ஏய் நல்லா இருக்கு. 2 பேரும் ரேட் பேசுறாங்க பாரு. தமிழ் வர மாட்டாங்க. நான் சமையலே வரேன். நீ என்ன வியாபாரம் பார்க்குற? மாமாக்காரனே. புரிஞ்சிட்டு சொல்லு. அது உங்க அப்பத்தா புருஷன்கிட்ட சொல்லு. துறைவரலை எட்டயபுரம் தயாரி செக்யூரிட்டி. ஓகே மேம். தேவையான உணவுப் பொருட்கள்லாம் அனைத்தும் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். ஓகே மேம். அது மட்டுமில்லை தாங்கள் சாப்பிடுவதற்கு இப்போது உங்களுக்கு மதுபானங்கள் அதிக முறையில் வைத்திருக்கிறேன். ட்ரிங்க்ஸ் நோ மேன் வேற ஸ்பெஷல் மேன். எங்களை ட்ரிங்க்ஸ்னா தெரியாதுடா. மதுபானம் சொல்ல முடியும். ஆமாம் அது மாதிரி உங்களுக்கு நிறைய வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவதற்கு கவ் மட்டன் பிபி மட்டன். ஓகே மேன் வேற ஸ்பெஷல் மேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் மங்கை இல்லாமல் இருக்க மாட்டீர்களா?
16 வயசுல ஒரு மங்கை ஒன்று தயார் நிலையில் இருக்கிறார். ஓ பொம்பளை பொம்பளை. ஓன் தாயார். ஏன் தாயாரெல்லாம் போயிடுச்சு. மங்கை உன் தங்கை. ஏன் தங்கை இல்லை. ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு. லேடிஸ் பொம்பளை பொம்பளை பொம்பளை. அவன் ஏலே பொம்பளை. நான் என்னிட்ட வர்றேன். அவன் பொம்பளை உள்ள. பொம்பளை ஏலே நான் குருத்தெடு போடா நான் பொம்புண்டாங்க போடா. ஆகறாயா பொம்பளை அவன் பொம்பளை. ஓன் தாயார். அவளை குனிய வச்சு கொடுத்துருக்கு. உன் தாயார். நீ கேட்டு சாப்பிடுறா வெட்டியா. அல்லங்க அவன் பொம்பளை இல்ல. அவன் லேடிஸ் இல்ல. செல்சி. ஏய் கிராஸ் நீ கிராஸா நீதானே கிராசி. ஐத்தாடி பிடித்துற. நீதானே கிராசி. ஏ பிள்ளை உன் தாயார் கமான் மேன். ஒண்ணு ஒண்ணு மகே. ஹலோ ஹலோ. தொற. முடியாது ஏன் முடியாது தொற. முடியாது. அட நம்ம இடத்துக்கு துறைமார்கள் வந்திருக்கிறார்கள். எங்க? பெரிய துறை உள்ளே இருக்கிறார். சரி. இந்த ஒரு பில்டாக் மன்னன். ஹலோ. ஹலோ 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 தின்ட்டு போறானே. மண்ணு கூட தின்ன விட்டு விடுவேன். உன்னை தின்னவே விட மாட்டான்டா. உன்னை என்னைக்கோ ஒரு நாளைக்கு மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கி கொல்லத்தான் போறேன். சரி ரத்தம் எடுப்ப வேணாம்னு இல்ல செத்து போயிருவியே. ருசி பாத்துறியா. அவர்தான் பெரியதுரை அவர்கள். ஹாய் ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ. ஹாய் பாஞ்சியா வர பாக்குறாங்க. பியூட்டிஃபுல் கேர்ள். பாப்பா வண்டர்ஃபுல் கேர்ள். இந்த லேடிஸ் நல்லா இருக்குது மேன். இப்போது நம்ம சின்னத்துறவர்களை நமது பாடலை பாடி குசிப்படுத்த வேண்டும். கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த மல்லி. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி. திருவரளி இப்போது
எங்க பொண்ணு உங்க சின்னத்துறைவர்களை குசிப்படுத்தி விட்டால் இப்ப தாங்களுடைய பாடலை பாடி எங்க பொண்ணை தாங்கள் குசிப்படுத்த வேண்டும். ஓகே மேன், தங்களுக்கு பாடப்படுது மேன். 1 2 3 4 விகோபாய் ஆயின பயன் திகரைகள் கேளின பொட்ட பொன்னை கண்டதும் போதை உண்டாலே சியானமே மேட்டின பொண்ணு சியான கேளன பொண்ணு இருக்க பிடிச்சவன் எதை திட்டாலே பொன்னை கண்டதும் போதை உண்டாலே கையால் வேணிகை தொட்டால் உன்னையும் கரண்டு போல் சாக்கடிக்குதமோ எனக்கு கூட எதை பண்ணுது எதற்கு ரகசியம் வேண்டாமோ எனக்கு கூட எதை பண்ணுது எதற்கு ரகசியம் வேண்டாமோ விகோபாய் ஆயின பயன் திகரைகள் கேளின பொன்னை கண்டதும் போதை உண்டாலே சொட்டும் தேனை போல் சொல்லுவாதைகள் பட்டு பூவை போ பார்க்கும் பார்வைகள் சொக்கத்தேனை போ சொல்லு வார்த்தைகள் பட்டு பூவை போ பார்க்கும் பார்வைகள் சொக்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொக்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் கொள்ளட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓரம் போலே ஆடலாம் பாடலாம் சொல்லி தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மண்ணை வீதைகள் சொல்லி தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மண்ணை வீதைகள் தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் அங்கெல்லாம் எங்கள் போல் யோசனை வல்லங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் ஒரு ஆடலாம் பாடலாம் கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும் கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னி பெண்ணென்ன பின்னி கொள்ளட்டும் மயர் பார்வை என்னோடு மீனும் உன்னோடு மயர் பார்வை என்னோடு மீனும் உன்னோடு தங்கத்தால் கொஞ்சத்தால் போதை உண்டோடு விகோபாய் ஆயின பயன் திகரைகள் கேளின பொன்னை கண்டதும் போதை உண்டாலே மாலை மாத்திக்கோ தாலி கட்டிக்கோ ஊர்வலந்தா செல்வோமா மாலை மாத்திக்கோ தாலி கட்டிக்கோ ஊர்வலந்தா செல்வோமா உன்னை பத்தவன் என்னை பார்த்து உன்னை பார்த்துதான் ரோகரா தீரோன பாய் ஆயின பொண்ணு செய்யான கேளுன பொண்ணு எதுக்கு புடிச்ச மன எதை திண்டாடி பியூட்டிஃபுல் கேல்மன் வண்டர்ஃபுல் துறைவர்களே, இப்போது நம்மெல்லாம் ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தோம்னால் கைது செய்ய முடியாது கட்டபொம்ம அவர்களை. ஆகையால் ஆயிரங்கம்பளம் 100 வரிவாரம் 64 படை வீரர்களும் இன்றைய தினம் மந்திரி மகன் காதன விழாவிற்காக அனைவரும் திருச்செந்தூர் சென்று விட்டார்கள். ஆனால் இப்போது மட்டும் தனிமையில் இருக்கிறார் கட்டபொம்ம அவர்கள். கட்டபொம்மன் கோட்டை தனிமை இனிமேல் செய்திருவேன். இப்போது போனால் கைது செய்து விடலாம் கட்டபொம்ம அவர்களை. எந்த மார்க்கம் துறைவர்களே, இப்போது தாங்கள் போகும் மார்க்கம் தாமிரவரணி மார்க்கமாக செல்ல வேண்டும். ஓகே மேன். பெரிய படையை நடத்துங்கள், போரை
நடக்கட்டும் போர். ஓகே மேன். சார் நமது 6000 படைகளை ஒன்று சேர்க்கணும் மேன். ஒன்று சேர்த்து படைகளை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஒருபடி தாமிரபரணி ஓடை மார்க்கமாகவும் மற்றொருபடி பாஞ்சாலம் செல்லும் மேன். கட்டபொம்மன் தோட்டில் தனிமையாக இருக்கின்றான். சார் தென்னகத்தில் சேர்ந்தவன் கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கும் ஓர் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். நெல்லுக்கு நெல் தர வேண்டும். இல்லை என்றால் நேரடி சண்டைக்கு வர வேண்டும். பணிக்கு பணி தர வேண்டும். இல்லை என்றால் பாஞ்சாலம் கோட்டை விட்டே ஓட வேண்டும். இப்படிக்கு 12 தேசங்கள் படித்து 12 கோல்டு மெடல் பரிசு பெற்ற காட்டின் கலாந்துறை சார் கட்டபொம்மன் இந்த லெட்டரை கண்டதும் தக்க பதிலளிக்கவில்லை என்றால் நாளை உதிக்கின்ற சூரியன் மறைவதற்குள் பாஞ்சாலம் கோட்டை தரைமட்டம். இதுதான் நம் விக்டோரியா மகாராணியின் திட்டம். சரஸ்வதிக்கே காமிகத்தை ஓமிகத்தை தாரது ஓட்டிய தாரதிகை சீவிகத்தை ஓமிகத்தை தாரது ஓட்டிய தாரதிகை கலை தோய
மேடையிலே பகதூர் வெள்ளையத்தேவனாக நடிக்கும் மாமா கார்த்திகசாமி அவர்களுக்கு கே புதுக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடையாக பொருத்தி கௌரவிக்கின்றோம். எனக்கு பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்தி மாபெரும் புதுக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் முத்தியாசாமி பங்காளிகளுக்கும் நன்றி நன்றிகரம் தோட்டி என் கதைக்கு செல்கின்றேன் பகதூர் விளைத்தவன். மறிவில்ல மறிவில்ல
பகதூர் வெள்ளை தேவனாக நடிக்கும் மாமா கார்த்திகேயசாமி அவர்களுக்கு அவரது சகலை அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் 300 ரூபாயும், அவரது சித்தப்பா வேலுச்சாமி அண்ணன் 100 ரூபாயும் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். வயதுக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு 300 ரூபாய் அனுப்பிடுவார்கள். அப்பா சித்தப்பா வேலுச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அனுப்பிடுவார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி என்று வளர்த்து எடுத்துக் கொள்கிறேன். அதாவது பாருங்க, இன்று வெள்ளிக்கிழமை, இன்று கட்டமோகராச பிறந்தநாளை முன்னிட்டு குற்றாலம் சாவடி, குண்டுமுத்து நீராவி, செம்மணல் மேடு, சிங்காரத்தோப்பு, சாலிக்குளம், மருமமற்ற நடக்கும் சேவல் பௌர்ணமிக்கு செல்ல வேண்டிய நாள். சேவர் மகை எதிர்பார்த்தோடும் இருக்கிறார்கள். என்ன ஓரம் தெரியவில்லை. பாருங்க பேராண்டிகளா, நாங்க தான் அரண்மனையில வீரமுருகி வெள்ளைச்சேவலும் கண்ணு கட்டுமா கட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டு வர்றோம். சரி, வெள்ளைச்சேவலை நாங்களும் தவிடு புண்ணாக்கு ஓடு மாடு கம்பெல்லாம் போடுறோம். தவிடு புண்ணாக்கெல்லாம் போடுறோம். சரிதான். ஆமா, அது என்ன ஊடால கம்பு போடுறீங்க? கம்மம் புல்லு அப்படி சொல்லுங்க. கம்பு போட்டா தான் தெம்பா சண்டை செய்யும். கம்பாடிங்க கம்மம் புல்லு போட்டு வளர்ந்துக்கிட்டு வர்றோம். சரி, சின்ன வீட்டு பேசாம படுக்கிறது இல்ல. என்ன செய்யுது? எதிர்த்த வீட்டுல கருப்பாய் கோழி 30 முட்டையோட அடக்காத்தல கோழி அமிக்கி கருப்பாய்க்கு முட்டை தெரிச்சு போச்சு. கருப்பாய்க்கு ஏரியா முட்டை? கருப்பாயோட கோழி முட்டைங்க. அப்படி செப்புங்க. தேவர் மகன் எதிர்பார்த்தோடும் இருக்கிறார்கள். என்ன ஓரம் தெரியவில்லை. சரி, தேவர் மகனை எதிர்பார்ப்போம். நலமாக இருக்கீங்களா? சக்கரை அருளாலும் காளியம்மன் அருளாலும் சந்தோஷமா இருக்கின்றோமுங்க. முத்தைய அருளாலும். ஆமாங்க, முத்தைய அருளாலும். ஆமாங்க, நலமா இருக்கிறீர்கள்? ஆமாங்க தேவர்மகனே. தேவர்மகனே, நான் எங்க பிறந்தேன், எப்படி வாழ்ந்த கூறுகள் பார்க்கலாம். தேவர்மகனே, இதை நாங்கள் எடுத்து கூறியதை காட்டிலும் தாங்களே எடுத்து கூறினால் மிகவும் நன்றாகவே இருக்கும். எங்களுக்கு வயசு போன காலமுங்க. சரி, நாவும் உளருமுங்க. என்ன காரணம்? வயசு போன காலமுங்க. கையெல்லாம் கொஞ்சம் நடுக்கம் கொடுக்குங்க. அப்படியா? உங்களுக்கு பொசுக்கு எந்திரிக்கேன். என்ன நாவு? அதனால தாங்களே எடுத்து கூற வேண்டும். அப்படியா? ஆமாங்க. நான் பிறந்தது மல்லநாடு பக்கம். ஆமாங்க. அகரமற்ற கிராமம். உண்மைங்க. என் தாய் பேர் அங்கிமுகனே. ஆமாங்க. என்னை தந்தை பேர் சகிலித்தேவர். உண்மைங்க. ஒரு புலியை குத்து கொண்டதினால் அன்னவரை புலிக்குத்து சொல்வார்கள். ஆமாங்க தேவர்களே. ஒரு நாள் என் தந்தையின் கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறி காடைகளில் அலைந்தி. ஆமாங்க. என் பசியின் கொடுமையால் கம்மன் கட்டில் பூர்த்து. ஆமாங்க. கதை நசுக்கினேன். உண்மைங்க. அந்த காடு காவல்காரன் கையில் வளைதுடன் என்னை விரட்டினான். உண்மைங்க. ஓடுனேன், மீண்டும் துரத்தினான். கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்தேன். நெற்றில் பட்டதும் கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு தாக்கப்படி தீர்ப்பதற்கு 6 குளம் கண்மாய் இடுப்பளவு சேற்றிலங்கி தாக்கப்படி தீர்த்து திரும்ப கரையேற முடியாமல் நான் அழுது சமயம் காடை வேட்டைக்கு வந்த கட்டப்போ ஓமத்திரவர்கள் என் அலுவலக சத்தத்தை கேட்டு ஓடோடு வந்து கையில் இந்த வலதனை நீட்டினார்கள். அதை பிடித்து 12 கரை சேர்ந்து அப்பொழுது வைத்தவர் தான் சபாஸ் பகதூர் வெள்ளை என்றும் பட்டம் சுட்டினார்கள். அதன் பிறகு என்னை பாஞ்சனால் அழைத்து நன்றாக வளர்த்து கத்து சண்டை, கம்பு சண்டை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். நான் பருவதிசை அடைந்து பாண்டிய தமிழ் தங்கைக்கு 6 பேர்களையும் திருமணம் விட்டு வைத்தார்கள். சாக்துதை என்பவன் மீட்டிங் என்று வர சொல்லி தந்தை 2 பேர்களையும் ராமநாதபுரம் 7 குண சேலை அடைத்து விட்டான் சண்டாளன். அவங்க கிடக்குறாங்க தேவர் மகனே, ராசுகோல் கத்திரிக்காய் அப்படியே சூட்டுகோல். எப்படி அந்த வெள்ள கரைக்கலங்க. இந்த செய்தியை தாங்கள் என்னிடம் தெரிவித்தீங்க. சென்றே ராமநாடு உடைத்தேர் திரையை மீட்டினேன் தந்தை 2 பேர்களையும். அப்படி சின்ன கடை மார்க்கமாகத்தான் வரும்பொழுது என் அழகையும் என் வீரத்தையும் பார்த்து பாஸ்கர சேதுமகள் வெள்ளையம்மாள் என் கூட புறப்பட்டு வந்தாள். ஆமா, அண்ணன் அவளை சிறை எடுத்து வந்தேன். எனக்கு வெள்ளையம்மாளுக்கும் பாஞ்சாலம் சக்கரவர்த்தி ஆலயத்தில் செல்வ கல்யாணம் முடித்து சிறு பல கொடுத்து எங்களை வல்லநாடு கை வைத்தார்கள். எனது 5 வயது பருவத்தில் ஆபிபோம் தருணத்தில் 6 குளம் கண்மை எடுத்து வளர்த்த கட்டாரி வீச உடைய என்னை தந்தை கட்டப்பொம்ம ஊமத்திரை அவர்களுக்கு என் ஆயுள் காலம் வரை நான் தொண்டு செய்ய கடப்பட இருக்கிறேன். என் நாட்டான மாலமடைந்த என் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள ஆசைப்படும் ஆங்கில லங்கைகளை பங்கம் செய்து அருவி கடலை சகடுவார். என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. நான் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் வளர்ப்பு கட்டப்பொம்மராச பிறந்த நாளை முன்னிட்டு குற்றாலம் சாவடி, குண்டுமுத்து நீராவி, செம்மணல் மேடு, சிங்காரத்தோப்பு, சாலிக்குளம், மருமமற்ற நடக்கும் சேவல் பௌர்ணமிக்கு செல்ல வேண்டிய நாளுங்க. குற்றாலம் சாலை, குண்டுமுத்து நீராவி, சாலிகுள் செம்மலை மேட்டில்லை
எனது பெரிய தந்தை கட்டப்பொம்மன் பிறந்த விழாவிற்கு ஆமாங்க சேவல்புரம் செல்ல வேண்டும். உண்மைங்க. நமது சேவலாம் தயாராக இருக்கிறதா? தயார் நிலையில எடுத்து வச்சிருக்கோங்க. பதுமச்சி பார்த்தீர்களா? பார்த்தோங்க ஜெருமனே. எப்படி இருக்கிறது? சகாதேவ சாத்திரத்தை எடுத்து புரட்டி படிச்சு பார்த்தோங்க. சரி. அதுல கர்க்கடக சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் வெக்கடுப்புனால வந்தவனே தூக்கி எறிஞ்சிட்டோங்க. தூக்கி எறிஞ்சிட்டோங்க. சரி. எந்த வினை வந்தாலும் ஒரு வினை மட்டும் கூடாதுங்க. அடுத்தபடியாக உடனடியாக பஞ்சபட்சி சாத்திரத்தை எடுத்து புரட்டி படிச்சு பார்த்தோங்க. எப்படி இருந்தது? அதுல வள்ளூராம் பச்சி வளராந்த செந்நிறமா காகம் சிவப்பு கருப்பு கோடியாம் குளிர்ந்த பச்சை கண்டு மறிய நமது வீரமுல்லிய வெள்ளைச்சவள் நமது வீரமுல்லிய வெள்ளைச்சவள் செய்கும் இளவரமணி வெற்றியுடன் வெற்றிவேல் வீரத்துடன் வீரவேல் ஞானவேல் சக்திவேல் குமரவேல் ஒருவேளை எதற்கு திருளையும் கூப்பிடுறீங்க? துணை கூப்பிடுறோமுங்க. மச்சான் ஒரு அழகரச மச்சான் கொடுக்கலாம்ல? ஆமா அவரும் கூப்பிடுறோமுங்க. எதற்கு திருளையும் கூப்பிடுறீங்க? செய்க நம்ம சேவல் செய்ய முடியுங்க. ஆமா. அதுக்காக துணைக்கு கூப்பிடுறோமுங்க. அப்படியா? ஆமாங்க. புத்தம் நினைக்கிறேன். தேவருமனே. அங்க பாஞ்சவனுக்கு சட்டையில 71 பால் பிடிச்சவளை கத்தி விடுறது பழக்கம். ஆமாங்க. நம்ம சொல்ல கத்தி விடுறது அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமே நடக்க போவதுமில்லை என்றென்றும் இல்லைங்க. பெரிய சொல்வார்கள். ஆமாங்க. ஆணைக்கும் அடிசருக்குங்க ஆத்துக்கு பாலம் அவசியமுங்க. வெள்ள வரம் அனைத்து எடுக்க வேண்டுமுங்க. அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆமாங்க. நமது சேவலுக்கு காங்க எழுப்பட்டாள். தாங்கள் வீரமுருதை கமலம் அல்லவா? ஆமாங்க ஜெருமனே. மறு கூறுகள் பார்க்கலாம். நாங்களே எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று பல மூலிகையிலும் பறித்து கொண்டு இருக்கோங்க. எந்த ஊர் சென்றீர்கள்? இந்த மருந்து பறிப்பதற்காக நாங்கள் சென்ற ஊர்கள் சொல்லுவாங்க. சொல்லுங்க. அத்திப்பட்டி அரச வளையங்குளம் கள்ளங்குளம் ஆவரங்குளம் மணக்குளம் ஆயகுளம் நெடுங்குளம் காஞ்சரகுளம் முக்குளம் சொரிக்குளம் மரக்குளம் கூவர்குளம் கட்டாளங்குளம் கருங்குளம் செங்குளம் மாங்குளம் பீப்பிக்குளம் தல்லாகுளம் தெப்பக்குளம் பெரியகுளம் கடம்பங்குளம் வாகைக்குளம் அருங்குளம் சாலிகுளம் குண்டுகுளம் முடுக்கங்குளம் சம்பக்குளம் ஆலங்குளம் விருத்தகுளம் விருத்தகுளம் கொக்குளம் உடுப்புக்குளம் கடுக்காகுளம் தூம்பக்குளம் உடைகுளம் பறையங்குளம் மானைக்குளம் நெல்லிக்குளம் பாப்பாங்குளம் குருந்தங்குளம் அச்சங்குளம் சங்கங்குளம் குளமங்கலம் சக்கிமங்கலம் களிமங்கலம் வேப்பங்குளம் ஊமச்சிக்குளம் கூடங்குளம் முல்லைக்குளம் கட்டிக்குளம் இரட்டைக்குளம் விழாக்குளம் வடுவங்குளம் வண்ணாங்குளம் கோயிலங்குளம் மாடக்குளம் துலுக்குங்குளம் நத்தகுளம் கும்பலாகுளம் அரசுகுளம் வெள்ளக்குளம் கசகுளம் கொடிக்குளம் ஒன்னக்குளம் பூக்குளம் பூங்குளம் அகட்டகுளம் தாமரைக்குளம் ஒட்டங்குளம் புளிச்சிக்குளம் பூலங்குளம் ஆத்திக்குளம் கள்ளிக்குளம் கருவங்குளம் தொட்டிக்குளம் மொச்சிக்குளம் பிள்ளையார்குளம் இழுப்பைக்குளம் சாப்புக்குளம் சித்தங்குளம் கொட்டங்குளம் விட்டங்குளம் புருஷங்குளம் கனககுளம் பாறைக்குளம் செட்டிக்குளம் இரும்பன்குளம் பட்டிக்குளம் எருமைக்குளம் தாதங்குளம் மரத்துக்குளம் எருணாகுளம் கடைசியில் புதுக்குளத்தில் வெளியேறி புதுக்குளம் வந்துட்டீங்க. ஆமாங்க. சரி. புதுக்குளத்தில் வெளியேறி அங்க ஒரு மருந்து பார்த்தோமுங்க. முக்கியமான மருந்து கிடைக்குங்க. என்ன மருந்து? ஒரு முக்கியமான மருந்து. என்ன மருந்து? அந்த மருந்து அங்க உணர்ந்து கிடைக்கும்ட்டாங்க. மறுபடியும் போனோமுங்க. அத்திப்பட்டி அரசம்பட்டி முத்துப்பட்டி முள்ளுப்பட்டி சேடப்பட்டி சின்னாலப்பட்டி கோடாங்கிப்பட்டி சால்வார்பட்டி பொந்துவம்பட்டி மாணிக்கம்பட்டி மராவட்டி மஞ்சம்பட்டி காடுபட்டி வெள்ளையம்பட்டி கோவல்பட்டி அச்சம்பட்டி ஐனம்பட்டி பூலம்பட்டி ராக்கம்பட்டி ராவுத்தம்பட்டி ராஜகாலப்பட்டி ராமகண்டப்பட்டி பள்ளப்பட்டி பாளையம்பட்டி கொங்கோர்பட்டி சில்கார்பட்டி தேக்கம்பட்டி சுருளிப்பட்டி எரம்பட்டி கொணப்பட்டி வையாசிப்பட்டி கொளிஞ்சிப்பட்டி நடுப்பட்டி மேட்டுப்பட்டி மேட்டாசம்பட்டி கூலாண்டிப்பட்டி குற்றாலம்பட்டி கச்சகட்டி வாடிப்பட்டி செம்மணிப்பட்டி செம்பட்டி இருவரிசட்டி செல்லம்பட்டி காசம்பட்டி ஆலம்பட்டி மீனாட்சிப்பட்டி வச்சப்பட்டி வடிகுப்பட்டி ஒடுகம்பட்டி புதுப்பட்டி மாப்பட்டி கல்லுப்பட்டி பாறைப்பட்டி சுக்காம்பட்டி விளாம்பட்டி ஆசாரப்பட்டி பூசாரப்பட்டி புத்தரப்பட்டி காரியாப்பட்டி கோவில்பட்டி பருவம்பட்டி நக்கம்பட்டி லக்கம்பட்டி தலக்கம்பட்டி கணக்கம்பட்டி கரட்டுப்பட்டி கரட்டுப்பட்டி கீழ்பட்டி பொடிசட்டிப்பட்டி ரெட்டியப்பட்டி தம்மநாக்கியம்பட்டி கள்ளம்பட்டி சேர்வைக்காரம்பட்டி மணியக்காரம்பட்டி கோணாம்பட்டி துளுக்குப்பட்டி பிள்ளையார்பட்டி மூப்பன்பட்டி மூலக்கருப்பட்டி குட்டுப்பட்டி அழகம்பட்டி சிங்கிளிப்பட்டி கடைசியில கோம்பப்பட்டியில வெளியேறி மகாலிங்க சுவாமி மலையில் வச்சு கீழே ஊத்து பார்த்தோமுங்க. என்னது பாத்தீங்க? மோசு கிடந்ததுங்க. பச்சளைகள் பலவிதமான மூலிகைங்க. என்ன மூலிகை? நாடமடங்கி வாரமடங்கி நன்னேறி நாவாவை. சரி. நின்று நெருங்கி நிலப்படல் தொட்டாங்கிருக்கு தொட வாழை. ஆனை வணங்கி பூனை வணங்கி ஆனை நெருங்கி பூனை நெருங்கி. சரி. ஆண் தொடரி பெண் தொடரி அச்சிப்பு திச்சிப்பு முருங்கப்பு வேம்பு உசிலம்பு மலராத முல்லைப்பு சித்தகத்தி கோலகத்தி அருவாமலை பத்தி பஞ்சமா பாதகத்தி. பஞ்சமா பாதகத்தி என்றால் அது ஒரு மூலிகைங்க. என்ன மூலிகை? பஞ்ச பாதங்கள் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு எண்ணங்கள் அகற்றக்கூடிய இலங்க. பஞ்சமா பாலை அகற்றி சித்தாமட்டி பெறாமட்டி சிக்கல் தாமரை கருப்பட்டி. சரி. மதுரை தேர் முட்டி மானாமதுரை ஊர் முட்டி உள்ளூர் கை முட்டி. என்ன முட்டி? கை முட்டி தெரியாது? என்ன முட்டி? கை முட்டி தெரியாது தாத்தா? கை முட்டி கையினால் செய்யப்பட்ட மண்முட்டி. ஆமாங்க. அப்படி தெரிவிக்க வேண்டும். கையினால் செய்யப்பட்ட முட்டி மண்முட்டி கை முட்டி. அந்த முட்டியும் தேவைப்படுதுங்க. அது எதற்கு? இந்த மூலிகையில கொண்டு வந்து முட்டிகளை போட்டாங்க புடை இறக்குறது. பச்சளைகள். ஆமாங்க. சரி. ஏலக்கொட்டை கோலக்கட்டை உண்ணாமட ஓடு ஒக்குரு சேர் கரச்சாம்பட்டி கருங்குருவி சாறு இதெல்லாம் மறந்தானா? தேவைப்படுதுங்க. வெள்ளரி ஈரல் சுடுகாட்டி எலும்பு ஆமோட அலும்போட அத்துக்குள்ள திட்டி கொண்டு அதுல தூதரோட வச்சு அத்தனை அரை அம்மியில் அரைச்சி கிண்ணியில வலிச்சு இவ்வளவு உருண்டை ஊற்றி வச்சிருக்கோங்க. அடுத்து எவ்வளவு தெரிஞ்சீங்க? என்ன விளையாட்டு விட்டீங்க? தேவர் மகனே பெரிய உருண்டையா தாங்க ஊற்றணும். சரி. என் கை சின்ன கை தானே. ஆமா. எனக்கு தகுந்த உருட்ட முடியும். அந்த அளவுக்கு உருட்ட முடியும். இந்த மருந்த 3 வேளை பக்குவமா போடணுங்க. அதுக்கு இல்லைன்னா மச்சால குடிக்கலாம்ல. ஆமாங்க. பெட்டிக்கார. ஆனாங்க
பெட்டிக்காரன். அவர் அந்த மருந்து ஊட்ட மாட்டார், நான் தாங்க ஊட்டுவேன் அந்த மருந்துக்கு பவரு. சரி. ஆமாங்க. சரி. அவர் போய் அங்க தனியா போய் விட்டுட்டேன். இது நம்ம தெருவுகளோட சேர்ந்ததுங்க. சரி சரி சரி. கூட்டு சேர்க்க கூடாது. இந்த மருந்து 3 வேளை பக்குவமா போடணுங்க. எப்படி போட வேண்டும்? காலையில் ஒரு வேளை, சரி, மதியம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளைங்க தருவீங்கள். போட வேண்டிய பக்குவம் சொல்லுவாங்க. சொல்லுங்க தாத்தா. காலையில கருக்கள் வந்து சொல்லுங்க ஒரு 4-4:30 போல. ஆமா இப்ப ஆயிடுச்சு. ஆமாங்க. ஆமா 4-4:30 போல. 4:30 போல. இந்த அவளை போடுங்க. யாருக்கு தெரியாம அவ்வளவு மருந்துங்க. சரி. அவ்வளவு மருந்து. மதியானம் உச்சி பொழுது நல்ல வெயில் நேரம். வெயில் நேரம். சுள்ளுண்ட நேரம். சுருக்குண்ட நேரம். சரி. சூடான நேரம். இந்த இவ்வளவு போடுங்க. அவ்வளவு இவ்வளவு. சரி. சாயந்தரம் குளிஞ்ச நேரம், இருட்டான நேரம், யாருக்குமே தெரியாத நேரம், எல்லாரும் தூங்குன நேரம். இப்ப தூங்கிட்டே இருக்காங்க. என்ன சிரிப்பு? நோக்கத்துக்கு எவ்வளையும் போடுங்க. அது போட முடியாது. உங்க தெம்பு இருக்குன்னு அவ்வளவு இவ்வளவு பொருள் அமுதா அளவுதான். ஆமாங்க. உங்களுக்கு வயசு வச்சு போயிட்டே இருக்குங்க. ஆமாங்க. பரவாயில்ல. நான் ஒரு காய் ஆறி போங்க. 8 வயசுல பென்ஷன் வாங்கிடலாம். எப்படி? ஆமா ஆமாங்க. எல்லாரும் வாங்கிடலாம். காய் ஆறி போங்க. ஆறி விடுங்க. அப்படி மார்கள் போகலாம். புறப்படலாமுங்க. அப்படி பாருங்க தாத்தா. இன்னொரு விஷயம் அல்லவா? என்னங்க ஒரு மனை? செம்ப நாட்டு மரபர் குலத்தில் பிறந்தவள் எனது ஆறுவர் கண்மையாக எனது அருமை கதலில் வெள்ளைவன் நாளை இழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். தாத்தாவுக்கு நல்ல ஒரு பதவி, அழகான பதவி, யாருக்குமே கிடைக்காத இன்னைக்கு ஒரு பதவி. ஆமா நாட்டுல 5000 கோடி 10,000 கோடி செலவு கூட பதவி இல்லாம அலைகிறாங்க. ஆமா எனக்கு 1 ரூபா செலவு இல்லாத பதவி. அப்படி பதவி? பெரிய பதவி இல்ல. என்ன பதவி? என்ன பதவி தாத்தா? வயசு போன காலத்துல பேரனுக்கு பேத்திய கூட்டியாந்து வர பதவி. தாத்தா நல்ல வருமானம். அழைத்து வர சொன்னேன். போயிட்டு வருவாங்க. அழைத்து வாருங்கள். போயிட்டு வருவாங்க. என்ன சூழலும் இருக்குமா? ஒரு கீதம் பாடுங்க. 10 கீதம் பாடு. மருத்துவ போட்டு பாடுங்க. ஒன்று பாடிடுங்க. ரைட்டு. மாமன்னர் மருதிருவர் நம் நாடி மக்கள் மதித்திடுவோம் உன் புகழைகின்றோடு நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே. மாமன்னர் மருதிருவர் நம் நாடி மக்கள் மதித்திடுவோம் உன் புகழைகின்றோடு நாம் தேடுகின்ற போர்ப்படைகள் சிங்கமே அவர் தெய்வமாக காட்சி தரும் நமது தங்கமே. மாமன்னர் மருதிருவர் நம் நாடி புகழ் ஓக்கவே. மாமன்னர் மருதிருவர் நம் நாடு மகரை வளர்த்திட்டு தங்கும் அவர் வெற்றியோடு போர் தொடுப்பார் வீரத்தின் சிங்கம். வளர்ந்துட்ட சிங்கம் அவர் வெற்றியுடன் போர் புரிந்தார். சந்தோஷம் கொண்டார். மாமன்னர் மருதிருவர் நம் நாடு
அன்னை மீனாட்சிதாயே ஆனந்தரூபிணியே தென்மதுரையாலும் தேவி மீனாட்சி தாயே திருவரனை தொழுதே தருவாய் காற்றினியே அம்மா மதுரை ஆளும் தேவி மீனாட்சிதாயே மலைமகளே வருவாய் மங்களம் இசை தருவாய் தூயவளே மீனாட்சி துணையன வருவாயே எம்மையாலும் ஜெகதீஸ்வரி எமையாளும் ஜெகதீஸ்வரி எம்மையாலும் ஜெகதீஸ்வரி தாயே நினைத்தேன் உன்னை பணிந்தேன் மண்ணை நிறைவாய் என்ன கருள்வாய் நினைத்தேன் உன்னை பணிந்தேன் மண்ணை நிறைவாய் என்ன கருள்வாய் கான மிகிழ்ந்திட நான மலர்ந்திட நன்மையாவும் தருவாய் மலைமகளே வருவாய் மங்களம் இசை தருவாய் தூயவளே மீனாட்சி துணையன வருவாய் எம்மையாலும் ஜெகதீஸ்வரி எமையாளும் ஜெகதீஸ்வரி தாயே அம்மா மலைமகளே வருவாய் மங்களம் இசை தருவாய் தூயவளே மீனாட்சி துணையன வருவாய் எம்மையாலும் ஜெகதீஸ்வரி எம்மையாலும் ஜெகதீஸ்வரி தாயே சபையில் அமைந்திருக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய என தாய்மார் அவர்களுக்கும் இங்கே அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபா அன்பளிப்பளித்திருக்கார். அண்டவருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றிகளந்த வணக்கம். எனக்கு பொன்னாடை பற்றி கவரியப்படுத்திய புதுக்குளம் கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தை நடத்தும் பங்காளி அனைவர்களுக்கும் நன்றி நன்றிகளந்த வணக்கம். தேவி திருமால் மால் மதுரையாளே தேவி திருமால் மதுரை மீன் அன்பிகேயே செந்திருமால் மருகள் தங்கையரே செந்திருமால் மருகள் தங்கையரே 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 திருமால் மதுரை மேல் அம்பிகையா சாமி தேவி திருமால் மதுரை மேல் அம்பிகையே எந்த தாயே
தமை சுவை ஊட்டும் பாலாரும், மேற்கு திசையின் வான்தொட்டு நாட்டை காக்கும் மலைச்சுவரும், வடக்கு திசையில் பொற்கால செல்வமும் வாரி வழங்கும் தங்க நிற வயக்காடும், கரையறியா வெண்கடலும் தென்னாடு அது என்னாடு ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்ட பந்தான செல்வி வெள்ளை அம்மாள். அன்றொரு நாள் திருநாள் நமது மாநிலத்தை சேர்ந்த பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டியரும் அவர் தம்பி ஊமத்துரையும் ஆதிக்கம் செய்து வந்த ஆங்கிலேயரையும் மீட்டிங்கை கேட்பதற்காக எனது சொந்தமான ராமலிங்க செயலர் அழைத்து விட்டார்கள். அதை கேள்வியேற்ற எனது கோட்டை அரசருமான எனது ஆசை நாயகரும் ராமநாதபுரம் சின்னக்கடை வீதியில் வெள்ளையர்களை வீழ்ந்து வரும் சமயம் எனது அரண்மனை மேல் மாடத்தில் நான் தலைவாரி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீரர் தீர ராக்கியத்தை கண்ணுட்டேன், காதல்பட்டேன், ஆசைப்பட்டேன். வாழ்ந்தால் இப்பேற்பட்ட வீரரோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மண்ணில் மடிந்து போகும் என்று மனதில் எண்ணி இவர் எந்த ஊரோ எக்குலத்தை சேர்ந்தவர் என்று சிறிது நேரம் மதி மயங்கினேன், மங்கை பருவம் அடைந்தேன். அப்பொழுது அன்னவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் தெரிவித்தேன். அன்னவரும் என் சம்மதம் கொண்டு என்னை சிறை எடுத்து கமதி கோட்டையில் சில நாட்கள் தங்கி பின்பு பாஞ்சாலங்குறிச்சி அழைத்து என சின்ன மாமா பெரிய மாமா இருவர்களும் எங்களது திருமணத்தை முடித்து வைத்து வல்ல நாட்டிலே வாழ்ந்து முறையை கட்டளையிட்டார்கள். அதன்படி இந்த 6 மாத காலமாக எக்குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏதோ என் ஆசை நாயகர் அழைத்தார் தெரிவித்தார். கணவனை சென்று பார்க்கின்றேன். ஒத்தக்கட்டை சந்திச்சு மனதினிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு, மருது பாண்டி மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு. மனதினிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு, மருது பாண்டி மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு. மருது நல்லாட்சி அமைந்து வந்தார் தங்க பொண்ணு. மணப்பாற மாலை கட்டி மாயவர ஏறு கூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்ல கண்ணே, மருது பாண்டிய மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு. நரிக்கோடி முக்குளத்தில் மருதிருவர் பிறந்தார்களே, நரிக்கோடி முக்குளத்தில் மருதிருவர் பிறந்தார்களே, நாடு போட்டி வீரராக சின்ன பொண்ணு, மருது நல்லாட்சி அமைந்து வந்தார் தங்க பொண்ணு. சிவகங்கை சீமையிலே சின்ன மருது பெரிய மருது, சிவகங்கை சீமையிலே சின்ன மருது பெரிய மருது, சீமானாக வாழ்ந்து வந்தார் தங்க பொண்ணு, அவரு சிங்க கொடி பறக்க விட்டார் சின்ன பொண்ணு. மனதிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு, மருது பாண்டிய மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு. அகப்படியார் வம்சமாமா அண்ணன் தம்பி சிங்கமாமா, அகப்படியார் வம்சமாமா அண்ணன் தம்பி சிங்கமாமா, ஆலமர விழுது போல கிழக்கண்ணே, மருது நல்லாட்சி அமைந்து வந்தார் தங்க பொண்ணு. மனதிலே கவிதை எல்லி மருது பாண்டி பேரை சொல்லி மனமகிழ்ந்து பாட்டு பாடு சின்ன பொண்ணு, மருது பாண்டிய மார்க்கம் சொல்லி ஆட்டமாடு தங்க பொண்ணு. சூப்பர். மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே, மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே, மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மாமன்னர் மறைந்தாரே. மந்திரி பதவி ஆசை அவரிடமில்லை, மந்திரி பதவி ஆசை அவரிடமில்லை,
மணி தங்கமே நீ எங்கே சென்றாய் மறைந்தாரே மறைந்தாரே மாமன்னர் மருது பாண்டி மறைந்தாரே நாட்டுக்கு உழைத்த எங்க மருதிருவர் தங்க நாடு போட்டு வீரராக அகம்பொடியர் சிங்க நாட்டுக்கு உழைத்த எங்க மாமன்னர் தங்க அகம்பொடியர் வம்சத்திலே உதித்திட்ட சிங்க அண்ணன் தம்பி புகழுதம்மா சிவகங்கை சிங்க சீமாங்களை பார்க்க எப்போ நாங்க எப்போ போவோம் மறைந்தாரே மறைந்தாரே மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே 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 மாணிக்க மருது பாண்டி மறைந்தாரே நான் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு நான் பிறந்தது ராமநாடு சிங்கம் பிறந்தது வல்லநாடு தங்க பிறந்தது வல்லநாடு வல்ல
பெருகிடமே கண்ணே மாறாத செல்வத்தை பெருகிடமே சாமி நீங்க பிறந்தது வல்லநாடே மன்னா தங்க பிறந்தேனே ராம நாடே எந்த தங்க பிறந்தது ராமநாடே ராமநாடே ஆருயிரே நாயகரே மன்னா தங்க பிறந்தது ராமநாடே ராமநாடே சிங்க பிறந்தீரே வல்லநாடே சிங்க பிறந்தீரே வல்லநாடே கண்ணனை அண்ணா போன முறை நடந்த கண்ணே எனக்கு அருகில் வருவாயனே வெள்ளையம்மா எனக்கு தேவை கண்ணே வெளியம்மா சாமி கண்ணே தேட கிடைக்காத திரவிகமே திரவியமே கண்மணியே ஆருயிரே எனக்கு தேட கிடைக்காத திரவிகமே செம்பல் நாடு தந்த பொக்கிசமே கண்ணே செம்பல் நாடு தந்த பொக்கிசமே அழகு கொண்டே என் கோட்டையின்றே மரவரைக்கு மன்னா ஆசமன்னா பாசமன்னா பாடியேரே ஆகப்பன் கொண்டே என் கோட்டையின்ற மரவரைக்கு கோடையேறி வந்தவள் வெள்ளையம்மா மன்னா எப்ப வருவீரோ வருவீரென்று மன்னா எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மா எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மா கண்ணனே நல்ல கல்லனாம ரத்தின கண்ணு கண்ணே ரத்த கண்ணு கண்ணே ராமனே தந்த வைர கல்லே கண்ணனே முத்தே நல்ல ஒரு ரத்தினமே கண்ணனியே ஆருயிரே வெள்ளையம்மா சுவாமி முத்து நல்ல ஒரு ரத்தினமே முகப்பு வைத்திட்டனே சித்திரமே கண்ணே முகப்பு வைத்திட்டனே சித்திரம் நாளையில் என்றே நான் நகரில் மன்னா நாயக தங்களை நம்பி வந்தேன் நாயக தங்களை நம்பி வந்தேன் கண்ணனி நாடே ராமநாடே சுவாமி மன்னா கண்ணே நாடே இளந்தேனே மகனதோ நயனி இருக்கிறேன் அந்தமனோ என்னை அழைத்தீட விவரமாதை சுவாமி எழுந்திருப்பீரே இந்த நேரம் எழுந்திருப்பீரே இந்த நேரம் மயமலக்கம் வெள்ளை கெட்டவனுக்கும் கெட்டவன் செல்வானே நாட்டினே கண்ணே வெளியமா வாருங்கள் சுவாமி மகள் விடுவ கண்ணே சுவாமி கண்ணே வெள்ளையம்மா என்னை இங்கு எதற்காக அழைத்தீர்கள் மன்னா கண்ணே வெள்ளையம்மா நாதா உனக்கு கணவனாக வெள்ளைத்தவனை கேசுவா கண்ணே குட்டளம் சாலை குட்டுமுத்து நீராவி சாலும் செம்மலை மாட்டில்லை எனது பெரிய தந்தை கட்டப்பொம்மை பிறந்த நான் விளவருக்கு சேவல் போர் மேத்திரங்கள் அங்கு செல்ல வேண்டும் எனக்கு விடுத்த கண்ணே சுவாமி தாங்கள் சேவல் போர் முனைக்கு செல்வதால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் மன்னா கண்ணே வெள்ளையம்மாள் சுவாமி ஆடவர்களாக வந்திருக்கும் சேவல் போர் முனைக்கு உன்னை அழைத்து செல்வது சரியல்ல மேலூர் சிற்றூர் சிமந்தாலி அவர் வந்தபடியானே இந்த கொண்டையன் கோட்டை மரூர் குலத்தில் பிறந்தே பகுதியில் விளைத்தவன் எப்பொழுதும் வருவான் வருவனை நான் சென்று கண்ணி வெள்ளையம்மாள் சுவாமி அப்படியானால் ஆண்கள் செல்லும் இடத்திற்கே பெண்கள் செல்லக்கூடாது என்று என்னிடம் தெரிவிக்க அப்படித்தானே ஆமா கண்ணே. அப்படியானால் தாங்கள் சேவல் போர் முனைக்கு செல்லும் முன் நாம் இருவேரும் இந்த நந்தவனம் சென்று ஆடிப்பாடி விளையாண்டு சற்று அமருங்கள் இங்க வண்டி பார்த்து வெள்ளையம்மாள் அதுல புதுக்குளம்ன்றதால ஒரு பெருமை வாய்ந்த ஊரு ஆமா ஆமா அங்க கட்டிக்கோலாம் புதுக்கோலாம் அப்படின்னாலே ஆமா, ஒரு பெருமை வந்து வீரமடை கட்ட பண்ண ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஆமா. இந்த பணியில உட்காந்து பாக்குறா பாத்தீங்களா அப்படி இருப்பதால் இதோ தெரிவிக்கிறேன் தெரியும் மாமாவா
அப்புறம் என்ன ஒண்ணு? வண்டி ரிப்பேர் பண்ண மாமா மாமா ஏழை கிளிய என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே வெள்ளையம்மாள் உன்னை பாராட்ட நான் இல்லையே ஏழை கிளிய என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே வெள்ளையம்மாள் பாராட்ட நாள் இல்லையே தெம்மாக்கு போட்டு அதை நான் பட கேட்டு தெம்மாக்கு போட்டு அதை நான் பட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே திங்கள் உறங்கிய போதே கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா ஆகான ஆசை நிறைவேறுமா கடல் அலைய போல எந்தன் கொல்ல வாடுமா அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கடல் அலைய போல எந்தன் கொல்ல வாடுமா அல்லக்கிளி வல்லக்கிளி நாச வச்ச செல்லக்கிளியே அல்லக்கிளி வல்லக்கிளி நாச வச்ச செல்லக்கிளி இந்த வெள்ளையே தவறை கண்டி ஓடி வந்த வெள்ளக்கிளி நான் ஓடி வந்த வெள்ளக்கிளி அரங்கம் தான் உறங்க அருகதல் மீனுறங்க சிறங்கம் தான் பருக திருமான காதுறங்க நாடுறங்க மழை இல்லையே மகானே இங்கே நாடகத்தின் அழிக்க வந்தோம் நாமே இங்கே நாடகத்தின் அழிக்க வந்தோம் நாமே கல்லே நவமணியே உனக்கானாமல் கண்ணோரங்குமோ ஆயிரம் பிச்சி பூ அன்பர்ம பூத்தாலே வசமில்ல பிச்சி எனக்கு வாக்காது எக்கால கல்லே நவமணியே உனக்கானாமல் கண்ணோரங்குமோ கோயம்புத்தூர் கொலுத்து மத்தளம் ஆய்ச்சி வைக்குமாடி அடி வெண்ணை மயக்குமாடி உன்னை கொஞ்சம் போகுது கடை கொஞ்சம் போகுது மக்கந்தான போடி போடி சும்மா போடி போடி அரங்க தானுரங்க அரைகடல் மீன் துறங்க சிறங்கா தானுரங்க சிறுவான காத்துரங்க தானுரங்க வழி இல்லையே மானே எங்கே நாடகத்தில் நடிக்க வந்தோம் நானே மாகாணக ஆலமர் அன்னே ஆலமர் அக்க விலகு மதினாயுரம் தன்னேர நானே தனேர நானே தன்னேர நானே தனேர நானே மாகாணே மாகாண நல்ல ஆலமர மாமா ஆலயமர அப்படியே ஆலயமர கேவிலேது பதினாயிரா தன்னே நன்னானே போடு தன்னே நன்னானே தன்னே நன்னானே போடு தன்னே நன்னானே கிளிதமிட்டு ஆலமரம் விழுதமிட்டு நாகப்பம் கீழறங்கி நாமத்து கீழறங்கி அங்க விளக்குகளும் விளக்குகளும் எந்த போறே தன்னேர நானே தனேர நானே தன்னேர நானே தனேர நானே சீரானே அங்கே சீரான நல்ல செண்பகமே மாமா செண்பகமே அப்படியே செண்பகமே ஓ தொல்லையெல்லாம் நம்பிட்டேனே தன்னே நன்னானே போடு தன்னே நன்னானே தன்னே நன்னானே போடு தன்னே நன்னானே காத்திருந்த நல்ல சேதிகள் நல்ல சேதிகள் அங்க கனமுக காட்சிகள் தன்னேர நானே தனேர நானே தன்னேர நானே தனேர நானே அடிச்சு நொறுக்குறாங்களே கண்ணே கிளியம்மாள் சுவாமி நம்ம சொந்த ஸ்தலங்கனே எனக்கு சித்தப்பா வேணுமையா கண்டிச்சே மாமா சூப்பர் மாமா நம்ம பாட்டுக்கு நான் அடிமை மாமா யாரு என்ன மாமா ரெண்டு பேரும் காரணம் ஆமா ஏலே படுறா பேசாம வெள்ளை சாமலை எடுத்தோமானே வெள்ளை சாமனான் பயணமைக்க வெள்ளை சேவலையே எடுத்து வரேன் வீரர் போருக்கு சென்று வரேன் வீரர் போருக்கு சென்று வரேன் போற சாமலை எடுத்தோமானே
கொடுத்த கோட்டை பாட்டுக்கிட்டு போடுங்க அதுக்குள்ள எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? கண்கள் பாடும் கண்ணுவிலே உன்முகம் இருக்கும். காத்தில் ஆடும் ரோசா புல் சிவந்தே சிரிக்கி. கண்கள் பாடும் கண்ணுவிலே உன்முகம் இருக்கும். காத்தில் ஆடும் ரோசா புல் சிவந்தே சிரிக்கி. அன்பு உன்னை ஆயிரந்தால் உன்னை வணங்கு. அன்பு உன்னை ஆயிரந்தால் உன்னை வணங்கும். வருவரை நிம்மதி இல்லையே. எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? பூவும் இல்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே சிங்காரமில்லை. பூவிருந்தும் பொட்டிருந்தும் புன்னகை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே சந்தோஷமில்லை. பூவும் இல்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே சிங்காரமில்லை. வாழ்வுமில்லை வளமுமில்லை சந்தோஷமில்லை. வாழ்வுமில்லை வளமுமில்லை சந்தோஷமில்லை. வருவரை நிம்மதி இல்லையே. எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? சேவல் போருக்கே சென்ற இன்னை வரை காணே என்ன செய்வேன்? செவல் போருக்கு சென்ற நாவல் இன்னவரை காணேன். என்ன செய்வேன்? குட்டிமத்தி போருக்கு சென்ற நாவல் கொண்டேன் காணேனால் என்ன செய்வேன்? கொண்டேன் காணேனால் என்ன செய்வேன்? வெள்ளை சேவலை தோற்றதினால் இருக்குறைந்தனி எந்தனுக்கு ஒன்றைக்கு மஞ்சளே வேண்டாம் சுவாமி. உத்தமி சக்கேதேவி இருக்கும் போது என்னென்ன செய்கோமே பத்தினியே இப்படி தோல்விங்க அனதினம் கண்ணி விளையமாள் சுவாமி இன்றைக்கும் இல்லாத வெள்ளைச்சவள் தொழுகிறனே நீ கொடுத்த கருப்பு சேவல் செய்யப்படுகிறனே சுவாமி தாங்கள் சேவல் ஜெயிச்சால் என்ன? என்னுடைய சேவல் ஜெயிச்சால் சுவாமி அரண்டு உண்டுதான். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அண்ணா கண்ணி தெரிவிங்க. விளையமாள் அப்படி இருப்பதால் இன்றைக்கும் இல்லாத எத்திரையும் ஆகத சகலங்களும் பட்ட சேச பகுத்தூர் விளைத்துறை இதோ தெரிவிக்க கண்ணி தெரிவிங்கள் சுவாமி. கண்ணே என்றைக்கும் இல்லாத நித்திரையோ கண்மணியே கண்ணே என்றைக்கும் இல்லாத நித்திரையோ இன்று வருவதனே எந்தனுக்கு சுவாமி ஒரு நாளே இல்லாத நித்திரையே என்பதியே ஆளுயிரே மன்னா. ஒரு நாளும் இல்லாத நித்திரையை மன்னா இன்று வருகிறதே.
கண்ணே நித்திரை செய்திடோ நேரத்திலே கண்ணே பக்கத்துணையாக பாதுகாப்போ சுவாமி நான் நித்திரிச்சு பொழுது நீ என் இடதுக்கு ஒரு வெச்சு கொடுக்க நீ என் நித்திற்கு மேல பங்கு பெறப்பட்டால் என் கருத்து கத்தியா இரவு யாரும் மட்டும் கண்ணை விளையமான் அப்படியே சுவாமி வீரமல்லு வீர சக்கதேவி என் மன்னவர் மீது மண்ணாங்கட்டி எடுத்து படப்போகிறேன் நீதான் அந்த மண்ணாங்கட்டி நான் எடுத்து மனவன் மேலே படப்போறேன் கண்ணே விளையமா சுவாமி என்ன நடந்தது கண்ணே நான் தான் நித்திரை கெழுத்தேன் சுவாமி பாஞ்சை மீது படையெடுத்து விட்டு வந்துட்டார்களாம் வெள்ளையர்கள் ஆகையால் ஒரு லிகிதம் கொடுத்தார் பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி கொடு பார்ப்போம் காலையில்